என்ன பக்கம் போகிறோம் பார்த்தீங்கன்னா கிராணி 2 நம்ம ஈஸி வச்சுக்கலாம். ஓகே கைஸ், நம்ம போன வீடியோவில் ஈவில் ரன் போட்டோம். அது யாருமே பார்க்கலங்க. 65 பேரும் பார்த்தீங்க. இவ்வளோ நைட் மூடுன்னு இருக்கு. வேணாண்டா சாமி. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, எங்க வீட்டுக்கு வந்துட்டியா? அடி பொழந்தெடுக்க போறேடா, வாடா. ஏய் கிளவி, நீ பொழந்தெடுத்துறியா? இது உள்ள வரேன். வந்துட்டியாடா வீட்டுக்குள்ள? இவனோட பொழந்தெடுக்க விட மாட்டோம்டா. இந்திரிஸ் வாடா வீட்டுக்குள்ள டக்குன்னு. சரிங்க, நம்ம இதுக்காகவே நான் வீட்டுக்குள்ள வருவேன்டா. அப்பா, நான் உனக்கு கேள்விப்பட்டேன், நீ அனிமே லவர்ஸோட ஃப்ரெண்டான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அனிமே லவர்ஸ்லாம் சொன்னானுங்க, நீ பார்த்துக்கோ. அனிமே லவர்ஸா அப்படின்னு ஒரு சேனல் இருக்கா? ஆமாண்டா, அந்த அவங்க உருவாக்குனவங்க இந்த ஒருத்தன் பாபுன்னு ஒருத்தன் எதுவும் ஒருத்தையான்னு நினைக்கிறேன். அவன் தான் நினைக்கிறேன். நீ உனக்கு தெரியுமா? தெரியாது. சரி மூட்டு. ஏய், கண்ணு தெரியுமா தெரியாதுடா, நான் மூடிட்டு தான்டா இருக்கு. சாமி, நான் பேசலப்பா. ஹலோ, நம்ம கிரண்ட்பா பேசுகிறேன். ஏய் கிரண்ட்பா, அங்கிட்டே இருந்தா போட. இல்லைங்கண்ணா, நீங்கள் சத்தம் கேட்டுச்சு அதனாலே போகிறேன். இந்த கிறுக்கு போய் சத்தம் போட்டுருக்கியா? ஏய் என்ன எதுக்குடா சவுண்டு போட்டுட்டே இருக்க? இவங்க ஓடிங்க. அப்பா, இந்த கிளவி வேற. யாரா அமைக்கி விட்டா? கிளவி நான்டே. உன் ரூம்ல போய் என்னடா வச்சிருக்கேன்னு பார்ப்போம். கிளவி, இந்த கிறுக்கு பாட்டு ஏதோ அவிப்பு விட்டு போயிட்டியா என்னன்னு தெரில. அந்த மிஷின் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்போ எப்படி ஒன்று உள்ள வச்சு சாப்பிட முடியும்? அரிப்பு பாட்டு. ஏய் மொட்டை பையலே, என்ன என்னை பெரிய இவனா? வாடா சண்டைக்கு. வரேன்டா, என்கிட்ட குச்சி இருக்குடா, அதை வச்சு அடிச்சு போடுவேன்டா. ஒழுங்கா கிராணி த்ரீக்கு வரியா? சேர்றா. ஷார்ட் இருக்குண்டா. ஏய் மொட்டை பையலே, மாட்டிக்கிட்ட. சரி, உன் அன்பு கிராணியை கூப்பிடு. அந்த போட்டு அடிச்சுட்டா டக்குன்னு வாச்சிடவி. என்னோட புருஷனை எடுக்கிறா போட்ட. சரிங்க, நம்ம இவன் கழுத்துல பேச. ஏலே மொட்டை பையலே, ஒழுங்கா படுறா. சாவி எடுக்காதரா, கிராணி உனியுமா போட்டு தட்டிட்டா. இப்ப நான் வந்தவனே அடிச்சு கோமாமா அரச்சுடா. இந்த பாட்டுக்கிட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட். இவன் ஒரு பாட்டுக்கு ஃப்ளூக்ல அடிச்சுட்டு இந்த காய்ஸ்ட ஏதாவது சொல்லிட்டு இருந்தான். காய்ஸ், அடுத்து மறக்காம இந்த வீடியோ பார்க்குறவங்க தான் கிராணி பிடிக்குமா இல்லை கிரண்ட்பா பிடிக்குமான்னு சொல்லுங்க. அடுத்து நம்ம என்ன கேம் போடலாம் நீங்களே சொல்லுங்க. அடுத்து பார்க்குறவங்க தான் லைக்கு சப்ஸ்கிரைபு இதெல்லாம் தட்டி விட்டு போயிருங்க. இப்போ புதுசாக பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். அடுத்து ஆல்ரெடி பார்த்தவங்க வந்து லைக்கு கமெண்டும் பண்ணிட்டு போங்க காய்ஸ். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் காய்ஸ். சரிங்க, நம்ம டோர் ஹேண்டில் கிடச்சிச்சு, மாட்டி விட்டாச்சு. டோர் ஹேண்டில் எடுத்துட்டியா? இப்போ நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அது என்னோட ஞாபக பொருள். ஆமாம் கிராணி, அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க கிராணி. இந்த பாட்டு பையன் கேமராவில் பார்க்குறான்னு நினைக்கிறேன். ஏதோ லைட் எரியுது கேமராவில். எனக்கு கண்ணு தெரியுற போல். கண்ணாடியை மாற்றணும் ஃபஸ்ட்டு. கண்ணு தெரியாம என்னத்துக்குடா கிராணி தூக்கு வந்தா நீ? கண்ணாடி மாட்டிட்டு வந்துருக்கலாம்ல கிரம்பா. சரிங்க, இவங்க ஒரு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உன் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் அது கூட நான் போட்டிருப்பேன். சரிங்க, நம்ம இப்போ இங்கே மேலே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். கிளவிக்கும் இந்த மொட்டை பையனுக்கும் வாய் நீளுது. ஒரு நாள் வாயை தச்சு விட்ருவோங்க. வாய் எப்படி தப்பா பாட்டு பையில மூளை இருக்கா? மண்டையில் ஒன்று மூளைன்னு ஒன்று இருக்கும், அது இருக்கா இல்லையா உனக்கு? சரிங்க, நம்ம டக்குன்ட்டு எனக்குலாம் மூளை இருக்கு. எங்க கிராணி வந்த மாதிரி சத்தம் கேட்குங்க. ஏங்க உனக்கு கால் ஏதாச்சும் உடம்பு போச்சா? ரொம்ப ஸ்லோவாக வரீங்க. சரிங்க, இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். என்ன வெப்பன் கீ டான் டான் வெப்பன் கீ கிடச்சிருச்சு. இப்போ போகலாமான்னு பார்க்குறேன். இல்லை சரிங்க, வெளியே போகலாம். தருமாறு தக்காளி சோறு
சரி கண்ணு எடுப்போம் மொட மொட்டை எங்கடா இருக்க? சத்தம் போடாரா, எனக்கு அவரு காது கேட்காம சொட்டு மருந்து ஊட்டிட்டு இருக்கேன். உன்னை போட்டானோ இதை வந்துட்டேன் கிராணி. உன்னை பார்த்தா எனக்கு சீப்பு சீப்பாவது கிராணி. எதுக்கு நான் கிராணி டூல கூட்டிட்டு வந்தேனே தெரியல. எப்பாரு அடுக்குள்ள ஹேண்ட் வீல எடுத்துட்டான்டா மொட்டை பையலே. இது என் வீடு, நீ வந்துட்டு என்ன கேட்காது. உன் வீட்டுக்கு போயிரு. அப்ப ஒழுங்கா என் வீட்டுக்கு வந்து என்ன திட்டுறதுக்கு? நீ யாரு ஃபர்ஸ்ட்? நானா உன் பொண்டாட்டி? அப்ப என்னத்துக்கு சொல்றா? அவனை போய் அடிக்கிற வேலையை பாரு. அவன் எங்கிட்ட சுத்துறா தெரியல. எங்க இருக்கு பையன்? அவன் அங்க இருக்கான்டா, போய் பிடுறா. என்னால நடக்க முடியாது, கால் கை தான் வலி தெரியும்ல. நான் ஒரு வயசான கிழட்டு பையன், எப்படி உனக்கு? அப்ப நாளைக்கு என்ன வாங்கி தரேன்? காலை ஃபுல்லா தடவிட்டு ஓடுவியா? ஓட முடியாதுன்னு இருக்கேன். அமைதியா மூடிட்டு இருக்கிறான். சும்மா சும்மா அதை சொல்லிக்கிட்டே இருக்க. சோபா, இவங்க 2 பேரும் பிரச்சனையில மண்டையெல்லாம் உடச்சுக்கணும். போயிட்டான் தூங்க போயிருக்கான்னு நினைக்கிறேங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போய் தூங்குறேன். சரிங்க, இவன் தூங்க ஆரம்பிச்சிட்டியா? நீ தூங்கினா 4 நாள் கழிச்சு தான் இருக்கான். அதே வேலை உனக்கு, கண்ணுக்கு தெரியாது, தூங்கலாம். சரிங்க, இப்போ நம்ம கிளவி வர வச்சுருவோம். யாரா சவுண்ட் போட்டுட்டே இருக்கா? ஏய் மிஸ்டர் கேமிங் பாட்டு, எதுக்கு சவுண்ட் போட்டுட்டே இருக்கா? இல்ல வந்தா நீ பெரிய இஎம்ஐ பண்ணிட்டு இருக்க. ஏய் கிராணி, கத்திக்கிட்டே இருக்காதுல, காது வலிக்குதுடா. ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியே போல. காது வலிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவன் எஸ்கேப் பண்ணிட்டானா உனக்கு அவ்வளோதான், மண்டை உடைச்சிருவேன் பார்த்துக்கா. ஃபஸ்ட்டு நீ வீட்டை விட்டு கிளம்பு. அவன் எஸ்கேப் பண்ணிட்டானா? சரிடா, வீட்டை விட்டே கிளம்பிட்டேன்டா. கிராணி திரும்பி வரக்கூடாது. அது என் பொண்ணோட வீடு, அங்கதான் வரக்கூடாது. அது நானும் வரலாம். வாய்ப்புள்ள வாய்ப்புள்ள போட்டுட்டாங்க. சூப்பரான வேலை பண்ணியிருக்கேன். இப்போ நான் கொஞ்ச நேரம் தூங்குவேன். ஏ மொட்டை பையலே, உனக்கு தூங்குற வேலையை விட உனக்கு ஒன்றுமே தெரியாதா? நீங்கள் மட்டும் வயசான காலத்தில் படுக்கவே மாட்டீங்களா? பெரிய இவர். ஆமாம், இப்போ கிராண்ட் சொன்னர் காட்டுறாங்க. சரிங்க வாங்க, இப்போ நம்ம இந்த கீழே போய் இதை ஹேண்ட் வீலை எடுத்து மாட்டி விட்டுருவோம். அப்போ அந்த கரண்ட்டுக்கும் பேரலாக் கீ மட்டும் தேவை. அந்த கரண்ட்டுக்கு கட்டிங் பிளேயர் வேணும். அதை வேற எங்கே ஒழிச்சு வச்சுருக்காங்க? உனக்கு கண்ணு ஒன்று இருந்தால் அதை எடுக்க முடியும், கண்ணு இல்லாட்டி எடுக்க முடியாது. சேர கிளவா, நான் பார்த்துக்கிறேன். சரி நீங்கள் 2 பேரும் கீழே வாங்க, அண்ணன் மேலே போகிறேன். நீ அண்ணன் கிடையாது உங்களுக்கு, நீ வயசு கம்மியானது தான் உங்களுக்கு. எனக்கு 55 வயசு, டேடிக்கு 52. ஏலே எனக்கு 55டா. உருட்டாத கிளவி. ஆமாண்டா 53டா. என்ன 52ன்னா 52? போன மாதம் தான் எனக்கு பர்த்டே. ஓ அப்படியா? சரி, காய்ஸ்ட்டு தான் சொல்லிடு. உனக்கு ஜூன் மாதம் தான் பர்த்டே இருக்கு. ஆனால் எனக்கு தெரியாது, பிறநாள் போயிடுச்சு. பிறநாளைக்கு இவனை வச்சு கேக் வெட்டலாம் பட்டான். நீனா தொலைச்சிக்கிட்டாங்களே. எனக்கு தான் அக்டோபர் மாதமே போகணும் வருது. அப்படியா? இவங்களை வச்சு பொழந்து கட்டிடுவோம். சரி, ஈவன் எனக்கு கால் பண்ணி சொல்லி வர வைக்கணும் எல்லாரையும், அதான் பெரிய கஷ்டம். ஏய் மாட்டிக்கிட்டியா? மாட்டே சாவுலே, நல்லா ஓவரா பண்ணிட்டு இருக்க. நல்ல வேலை பண்ணடா கரப்பா. இப்போ யாரு அடிச்சா? நீ இல்ல, நான் ஒரு அடி அடிச்சல. நான் தான் தரமான அடி போட்டேன் மண்டையிலேயே. சரிப்பா சாரிப்பா, கவலைப்படாத. சரிங்க, திரும்ப அடிச்சுட்டாங்க நம்மளை. இன்னும் 2 பொருள் கிடச்சா நான் தப்பிச்சிடலாம். அதான் பார்த்துட்ருக்கேன். இப்போ இவங்களை கீழே வர வைக்கணும்.
கிளவி வரால வரலையா? கிளவி 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 ஏய் என்னடா என்னைய பற்றி பாட்டு பாடுறியா? மண்டை அடிச்சிருவேன் பார்த்துக்கா. சூப்பர்ரா மிஸ்டர் கேமிங் பஸ். அப்படியே பாட்டு பாடுற. மொட்டை பையலே நீ மூட்டுறா. என்னடா சத்தம் கேட்குது? காலை காத்தாலே குழந்தை 6 மணி ஆகுது, 7 மணி வரைக்கும் தூங்கலான்னு நினைச்சா இப்படி பண்ணுறீங்களேடா. மொட்டை பையலே மணி 8 மணி கூட ஆகலடா. நைட்டு 9 மணி தான்டா ஆகுது. கண்ணு தரல போல. கண்ணாடி வேற மாற்றணும், காசு தடான்னா காசு தர மாட்டேன். கண்ணாடி தொடக்கி துணி தரனாலும் துணி தர மாட்டேன். அப்போ எதுக்கு நீ இருக்க? சாரா நான் நாளைக்கு வாங்கி தரேன் உனக்கு. காசு 3000 ரூபா ஒன்று. எதுக்கு நான் 3000 ரூபா தரணும்? 3000 ரூபா தந்தா இந்த கண்ணாடி வாங்கி இந்த பாட்டு பையனை அடிக்க முடியும். சரி நான் உனக்கு எப்போயாச்சும் வாங்கி தரேன். காசு வரட்டும். இவன் கொழுப்பெல்லாம் விற்கலாமான்னு பார்க்குறேன். யார் கொழுப்ப? இந்த உன் மனுஷன் கொடுப்பேன். இப்போ நம்ம பெருசுனா அந்த இதற்கு நம்ம வீட்டில் ஒரு எலி குஞ்சு, அவனை போய் விற்றுட்டு முடியுமா? 3 கோடிக்கு விட்டுருவான். ஆமாம், அவனே ஒரு 5000 ரூபா தான் வருவான். அவனை போய் 3 கோடி ரூபாய்க்கு விற்றுருவான். சரி பாப்பா. சரிங்க நமக்கு அண்ணன் எடுத்தாச்சு. ஏய் சரிங்க இன்னும் கிளவிய காணா. கிளவி செத்துட்டேன். கிளவி 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 யாரா டே சவுண்டு பட்டுட்டே இருக்கா? மாட்டிக்கிட்டியா? ஏலே கிராணி எங்களே போய் துளைஞ்சு இந்த அறிக்கையில மாட்டேன். எனக்கு நெஞ்சிலேயே சுட்டுட்டானே இந்த பாவி பையன். என் நெஞ்சிலேயே சுட்டப்பட்டியாடா பாவி பையனே. என் மண்டையில் அடித்தா ஆனால் பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம். ரத்தம் தரையா? அதை நான் குடிச்சுனாச்சு கொஞ்ச நாள் உயிர் வாழுவேன். போ 1 லட்சத்துக்கே நான் கஷ்டப்படுறேன். உடம்புல ஃபுல்லாமல் ரத்தம்னா போனியாண்டு. சரிங்க இப்போ நம்ம இங்கே போயிட்டு ஏதோ ஒன்று பண்ண ஞாபகத்தில் வந்து. சரிங்க இன்னைக்கு ரொம்ப டயர்டாகிட்டேன். சரிங்க இந்த கண்ணை எடுத்துகிட்டு போங்கம்மா. இந்த கண்ணை எடுக்கலாமான்னு இருக்கேன். ஏங்க இதை போட்டுட்டு இங்கே செல்ஃபு இங்கே ஏதாச்சும் இருக்கு மாதிரியே இருக்கு. பேரலாக்கிங்க இதை வச்சு நம்ம டோரை இது பண்ணலாம். ஒரு லாக் மாட்டிருப்பாங்க, அதை மட்டும் ஓப்பன் பண்ணி வேணும். வேறு கவுபார் அது மட்டும் கிடச்சா நான் எஸ்கேப். இன்னொன்று கரண்ட் இருக்கா? கரண்ட்டுக்கெல்லாம் நம்மளுக்கு கவலை இல்லைப்பா. என்னடா கிழட்டு கிழவா இரும்பிட்டே இருக்க? எனக்கு கொஞ்ச நாள் இரும்பலாக இருக்குது, என்னன்னு தெரில. மலையில் ஓடி போனதுனால கடைக்கு போக சொல்லிச்சு இந்த கிழவி. அதனாலதே எனக்கு இரும்பலாக இருக்குது. சேர இரும்பாட நான் உனக்கு மாற்று மருந்து வாங்கி தரேன். மாத்திரையா? எவ்வளோடா வரும் ஒன்று? ஒரு எவ்வளோ இருந்தாலும் ஒரு 30 ரூபா வரும்னு நினைக்கிறேன். 30 ரூபாயா? டே 10 ரூபாய்க்கு இருந்தால் வாங்கிட்டு வாடா. 30 ரூபா தான் வேணும்டா. இந்த கிழவி 10 ரூபாய்க்கு மேலே ஒன்றுமே வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வீடே நான் 5 ரூபா தான் கேட்டேன். 5 ரூபாய்க்கு தான் கேட்டேன். இந்த வீடு 5 ரூபாய்க்கு கேட்டியா? ஆமாண்டா, கிராணி அவ்வளோதே கொடுத்து நான் ஒரு 10,505 ரூபா போட்டு இந்த வீடை கட்டினேன். நான் 10,000 போட்டால் கிராணி 5 ரூபா கொடுத்துருக்கு. ஆனால் அது வீடு மாதிரி பேசிகிட்டு இருக்கு. எங்க கிளம்பி வந்துடுவாங்க. ஏய் திரும்ப சவுண்டு போட்டுட்டு இருந்தேன்னா மண்டையை உடைச்சிருவேண்டா. ஆமாம் சவுண்டு போட தான் செய்வான், என்ன பண்ணுவ? ஆனால் புருஷனை சண்டை வர சொல்லு, அவனும் எனக்கு சண்டை போட்டு பார்ப்பான். வர்றானா அவன்? நானே ஒரு வயசான தரட்டு பையன்டா, சண்டைக்கு கூப்பிட்டு. அப்போ என்னத்துக்கு என்னை எப்படி தச்சு? எனக்கு இருமல் வருதுடா இவங்க பட்டு. அப்போ என்னத்துக்கு பிடிச்சி வச்சிருக்கீங்க? ஒரு மெதுவாக இருமலாக வருதா? ஏன்டா இருமுற?
டேய் இரும்பிட்டே இருக்காரா? டே நானே ஷூ போட்டு விட்டுருக்கேன். இப்போதான்டா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போதான்டா நல்லா ரிலீஸ் ஆயிருக்கு. அட இப்படி சொல்றியே, உனக்கு பப்ளிக்னாலே என்னன்னு தெரியாதாடா? அப்படின்னா என்னடா இருக்கிற நீட்ட மட்டும் சொல்லிடுறாதுடா. ஏன்டா நீ போட்டு தள்ளிட்டே இருக்க? ஏன்டா நீ போட்டு தள்ளுற? கிராணி கத்திக்கிட்டே இருக்க. என்னை போட்டு தள்ளிட்டான்டா. சரி அப்படியே மேலே போய் சரிங்க. இப்போ அந்த கவுபார் இங்கே ஏதாச்சும் இருக்கா? இது என்னடா? ஹெலிகாப்டர் கண்ட்ரோல் என்னன்னு தெரில. இது ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண யூஸாக இருக்குமோ? சரிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன கட்டிங்கில் இருங்க. அப்பா 2 பொருளும் கிடச்சிருச்சு எனக்கு. இப்போ நம்ம இங்கே போட்டுட்டு இந்த கண்ணை மட்டும் எடுத்துக்கிறேன். சரிங்க, கண்ணை எடுத்தாச்சு. இப்போ மேலே போயிட்டு கண்ணை போட்டுட்டு மேலே போடா. ஏங்க இவன் மேலே போக மாட்டேங்கியா? சரி கீழே இப்போ இறங்கு. சோபா அந்த கீழே இது பாரு. ஏலே எடுக்கிறானே போட்டுகிட்டே இருக்க. இப்போ வண்டையும் உனைய ஒரு 2 மிடி மிதிச்சா நீ கரெக்டாக வருவேன். மிதிப்பியா? நான் அடிச்சாடுவேன். சரிங்க, நம்ம அதுக்குள்ளே வர்றதுக்குள்ளே இந்த செயினை வச்சு ஓப்பன் பண்ணுறதுக்கு இதை ஓப்பன் பண்ணிட்டு இதை வச்சு கரண்ட் ஒன்று கட் பண்ணுறதுக்கு கட் பண்ணோம். போட்டு நான் ஏதாச்சும் கீ தருவாங்கன்னு அறுவாரு ஏதாச்சும் ஒன்று தருவாங்கன்னு நினச்சேன். பட்டை கடைசியில் என்னங்க தந்துருந்தாங்க. சரி கீழே போட்டுட்டு கீழே போட்டு கீழே போட்டு கிராணி கிரம்பா வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். திரும்பி நீங்கள் வரலையா? சரி சரிங்க. நம்ம அவங்க வரக்குள்ளே கரண்ட்டை கட் பண்ணி விட்டுருவாங்க. எங்கே வரமே சவுண்டு கேட்குது. நம்ம இங்கே போட்டுட்டு அவங்கள சுட்டுட்டு போவாங்க. ஏலே யாரா சவுண்டு போட்டுட்டே இருக்கா? ஏறா மேலே வேண்டா. சரிங்க, இன்னைக்கு ரொம்ப என்ன பேசவே மாட்டேங்கிறேன். ஏலே மாட்டிக்கிட்டியா? ஏன்டா போட்டுட்டு இருக்க? எதுக்கு அழுகுற? என்னை போட்டுட்டே இருக்கா. எனக்கு சந்தோஷமா இருக்கே. டேய் மொட்டை பையலே, வண்டை அடிச்சு விடுவேண்டா. நீயே படுத்து கிடக்க எப்படி வந்து என்ன அடிப்ப? 30 நிமிஷத்துலேயே வந்துடுவேண்டா. 2 நிமிஷம் 30 செகண்ட் வந்துடுவேண்டா. கவலைப்படாத. ஜாலியா ஜிம்கானா எனக்கு. சரிங்க, அந்த மொட்டை பையன் வர மாட்டேன். அதுக்குள்ளே கிராணி மாஞ்சிருச்சுங்க. டேய் மொட்டை பையலே வாடா. நீ பொடுறா படுகல. நீ வேணாமா ஏடி வந்து வலிக்கு விழுந்து விடுங்க. என்ன ஆகுறது எனக்கு? எங்க இந்த மொட்டை பையன் வர மாட்டியானோ? எங்க இப்போ கீழே போனால் வருவானோ? அதை மட்டும் ஆன் பண்ணிடுறாங்க. ஆன் பண்ணிட்டேன்டா. ராமஜானசி என்ன பாட்டுன்னு தெரில. கிராம்பா போட்டு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை மட்டும் கிராணிக்கு முன்னாடி போட்டுறாங்க. கலெக்டு ஓ. சரிங்க, நம்ம டக்குன்னு எஸ்கேப் பண்ணுங்க. இந்த கிராம்பா வேற. ஏலே எங்கடா போனேன்? என்ன இங்கே போங்க. ஏங்க பெருசாக அந்த வரான்டா மொட்டை பையலே. சரிங்க, இப்போ கவுப்பாரை மட்டும் எடுத்து போயிட்டான்னா எஸ்கேப் கன்ஃபார்ம். எங்க டக்குன்னு போடா. ஷார்ட்கட்லேயே போயிடலாமா? வேணாம் நேர்லேயே போவோம். ஏன்னா திடீர்னு கிழக்கு பையன் எவனாச்சும் வந்துட்டான்னா சோல் முடிஞ்சிடும். சரிங்க, இதை ஓப்பன் பண்ணி சரி வேறு ஏதாச்சும் தேவைப்படுமா? சரி யாரும் இல்லை. ஏதாச்சும் தேவைப்படும்னு நினைக்கிறீங்க. பார்க்கில் இருக்குது. சரி வாங்கங்க நம்ம மேலே போவோம்.
ஏதாச்சும் தேவைப்படும். ஆமால இப்போ ஏதாச்சும் எதுவுமே தேவைப்படாதா? எங்க டோர் அமைக்கிறாங்க. எஸ்கேப்ங்க. எஸ்கேப் பண்ணியாடா? எப்போ நான் பண்ணேன்? சரி கிட்ட சந்திப்போம். ஏலே எஸ்கேப் பண்ணிட்டியா? வாடா உன்னை போட்டு படைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.